மனித இனம் நிலைத்திருப்பதற்கும் வளமான வாழ்வை வாழவும் முதன்மை ஆதாரமாக இருப்பது இயற்கையும் அது அள்ளித்தரும் வளங்களும் தான். உயிர்களுக்கு தேவையான உணவும் நீரும் உயிர் காற்றும் கிடைத்து கொண்டே இருப்பதன் காரணம் இத்தனை ஆண்டுகளாக இயற்கையை நமது முன்னோர்கள் பாதுகாத்ததுதான். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இயற்கையும் பல்லுயிர்களும் பெரும் ஆபத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. மனிதர்களுக்கு தேவையான வளங்களை இயற்கை நிலையாக வழங்கி கொண்டே இருந்தாலும் இயற்கையின் பங்களிப்பை பகிர்ந்து கொள்வதில் மனிதர்களுக்கிடையே நிலவும் சமத்துவமின்மைதான் இன்றைய சிக்கல்களுக்கு காரணம் என பல்லுயிர் மற்றும் சூழியல் தொடர்பான அரசாங்கங்களுக்கிடையேயான அறிவியல் கொள்கை மன்றம் சுட்டிக்காட்டுகின்றது. இயற்கை வளங்களான கடல், காடு, நிலம், நீர், மலைகள் என அனைத்தும் இறைவன் இந்த பூமியில் வாழும் உயிரினங்களுக்காக படைத்ததாக கூறுகின்றான். மனிதனை சுற்றியுள்ள வளங்கள் என்பது இறை அருளாகும். உயிரினங்களை பாதுகாக்கும் அரண்களாகும். அதனை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது நமது கடமையாகும். ஒட்டுமொத்த உயிரினங்களின் வாழ்வோடு தொடர்புடைய வளங்கள் சில தனிநபர்களின் சுயநலத்திற்காக கொள்ளையடிக்கப்படுவது உயிரினங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். தாது மணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, மலைகளை அழிப்பது, கிரானைட் கொள்ளை, விவசாய நிலங்களை மலடாக்கும் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்கள், தனிநபர்களின் லாபத்திற்காக அளிக்கப்படும் நீர்நிலைகள், கடல் வளத்தை மாசுபடுத்தும் எண்ணற்ற தொழிற்சாலைகள் போன்ற செயல்பாடுகளால் தொடர்ந்து இயற்கையும் இயற்கை சார்ந்த வளங்களும் அழிந்து கொண்டே வருகின்றது. இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது உயிரினங்களை உயிரோடு புதைப்பதை போன்ற மோசமான செயல். ஒட்டுமொத்த உயிரினத்திற்கும் சொந்தமான வளங்களை ஒரு சில தனி நபர்களின் சுய லாபத்திற்காக அளிக்கப்படுவதை உடனே தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் இனிவரும் காலங்களில் மனித சமூகமும் உயிரினங்களும் மிக பெரிய ஆபத்தை சந்திக்கும். இயற்கையை அழிப்பதை கொடியவனின் செயலாக குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. பூமியில் கலகத்தை உண்டாக்க முயல்வான், விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான். கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. இயற்கை வளங்களை பாதுகாப்போம், உயிரினங்களை ஆபத்திலிருந்து காப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக.